கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இன்னைக்கு யாத்திராகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரை படிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசே எப்படி ஆசீர்வாதத்தை கட்டணுங்கிற காட்சை கொடுத்தாருங்கிறத படித்தோம். சரிங்களா? அடுத்த அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தை கட்டியிருக்கணும். ஆனால் நம்ம மக்கள் வேற ஏதோ கட்டினாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். வணங்கா கழுத்துல ஜனங்களாக போனதெல்லாம் நம்ம படித்தோம். கடைசி கட்டமாக ஆசீர்வாதம் கட்டுவாங்களா கட்ட முடியாதுங்கிற சூழ்நிலை கூட வந்துச்சு. ஏன்னா இவங்க மத்தியில் எப்படி தேவன் வாசம் பண்ணுவார், கூடாரத்தை பெயர்த்து போயிட்டாருங்கிறதெல்லாம் படித்தோம். ஆனால் இப்போ கட்டுற நேரம் வந்துருச்சு. ஆண்டவர் தயவால் கட்டுற நேரம் வந்துருச்சு. இப்போ அது எப்படி கட்டினாங்கிறத தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்துலேருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தோட தலைப்பு என்னென்னா ஆசரிப்பு கூடாரம். ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம மத்தியில் டேனியல் பிரதர் வந்திருக்கிறாங்க. அவரையும் நம்ம வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பிரதர் ஸ்தோத்திரம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து பாடத்திற்கு கடந்து செல்லலாமா? இல்லை, யாத்திராகம அதிகாரத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் மோசே செய்கிற ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மையிலே நம்ம சொல்கிறத பார்த்தா மோசையோட ஃபேனாகவே நான் மாறிட்டேன். ஏன்னா அப்படி செய்கிறார். இதில் இன்றைக்கி படிக்கும்போது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம தொடர்ந்து அந்த பாடத்தை படிக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணிட்டு பாடத்தை ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் இப்போ பாடம் படிக்க போகிறோம். அப்பா, எங்கள்கிட்ட அநேக கீழ்ப்படுதலை நீங்கள் விரும்புகிறீங்க என்பதை பார்க்குறோம் கர்த்தா. மோசையை பார்க்கும்போது நாங்களாம் அப்படி இல்லைங்கிறத பார்க்குறோம் கர்த்தாவே. இன்றைய பாடத்திலும் நாங்கள் அநேக பாடங்களை படித்தோம். அப்பா, இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எங்கள் பலத்தில் இல்லை தகப்பனே, நீங்கள் வாங்க, உங்களோட பரிசாவையினர் அனுப்புங்க. நல்ல முறையில் நாங்கள் அனைவரும் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு வழிநடத்துங்கப்பா. பேசக்கூடிய மகனை மறைத்து நீங்கள் பேசும். எல்லாருக்கும் சத்தியம் விளங்க வழிநடத்தும். எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசு நிறைந்த பரம தகப்பானே, ஆமென். ஓகே, நம்ம தொடர்ந்து படத்துக்கு போவோமா? படிக்கலாம். ஓகே, இந்த யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரம் வரைக்கும் போகிறோம். ஆனால் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. யாத்திராகமம் 35க்கு வாங்க. யாத்திராகமம் 35 வசனம் 1, 2, 3 வாய்ச்சோம்னா ஃபஸ்ட்டு கேள்வி அங்கே தான் எனக்கு வருது. ஆசரிப்புடாரம் கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, வசனம் 2 பாருங்களேன். நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக, அது கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதில் வேலை செய்கிற நீவனும் கொலை செய்யப்பட கடவன். ஸோ இப்படி கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஓய்வு நாளை பற்றி பேசுகிறார். ஏற்கனவே நம்ம ஒரு முறை பேசியிருக்கிறோம், 3 முறை பேசியிருக்காரு. இது 4வது முறைன்னு நினைக்கிறேன், சரியா இருக்கான்னு தெரியல. அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இந்த ஓய்வு நாளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓகே, நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து பேசினார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதின கற்பலகைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை குறித்து பேசினார். ஓய்வு நாளை குறித்து பேசிட்டு தான் 10 கற்பனையை கொடுத்தார். அதனுடைய காரணம் என்னன்றது நம்ம அங்கேயே படித்தோம். இப்போ இங்க ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி மோசே பேச போறார். அதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை பத்தி பேசிட்டு தான் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பேசுறாரு. அப்போ முதல்ல ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்றத நீங்களே வாசிங்க பாருங்க. நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். அப்ப இவங்க ஒரு வேலையை செய்ய போறாங்க. அந்த வேலையை செய்ய போறதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அப்ப ஏன் அப்படின்னா, நீ 6 நாளும் இந்த வேலையை செய்யலாம், 7ஆம் நாள்ல ஓய்ந்து, அப்படின்னா கர்த்தரே சொன்ன ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க கட்டுறதா இருந்தாலும் அவங்க 7ஆம் நாளை ஆண்டவர் சொன்னபடி பரிசுத்தமாக அவங்க ஆசரிக்கணும் அப்படின்றதுனாலதான். அப்போ ஓய்வு நாளினுடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகம் என்பதை இந்த இடத்துலயே நம்ம பார்க்கிறோம். சரி, நீங்க கேள்வி கேட்டது ஓய்வு நாளுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கு. அற்புதமான சம்பந்தம். பாருங்க, முதல்ல ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துது. எப்படி? ஆசரிப்பு யாத்திராகமம் 25:8 சொல்லுது, நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படிக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்ப எதுக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணணும்ன்ற காரணம் அந்த வசனத்துல இருக்கு. நான் உங்க மத்தியில வாசம் பண்ணணும்பா, நான் உங்களோட நெருக்கமா இருக்கணும்பா, நான் உங்க கூட நான் இருக்கணும்பா, எல்லாரும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா நான் உங்க கூட நெருக்கமா இருக்கணும்னு விரும்புறேன்ற அந்த ஆசை அங்க வெளிப்படுது. அதே தேவனுடைய அன்பு பாருங்க இந்த வசனத்துல வெளிப்படுது. ஆசரிப்பு கூடாரம் அதே மாதிரிதான் பாருங்க. ஓய்வு நாள் கற்பனை எதை குறித்தது? 6 நாள் நீ வேலை செய்யலாம்,
ஆனா 7வது நாள் நீ ஏன் கூட வந்துடணும், நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும், நீ ஏன் கூட நேரம் செலவழிக்கணும், உறவாடணும். அப்ப அதுவும் பாருங்க, யாரு கூப்பிடுவா என் கூட நீ அதிகமா நேரம் இருக்கணும், நம்மகிட்ட யார் அதிகமா அன்பு செலுத்துறாங்களோ அவங்க தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவா மனைவிமார்கள் தான் கணவன் வந்து நீங்க வேலைன்னு போயிருங்க, என் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அந்த அன்பு. அப்ப பாருங்க, ஆசரிப்பு கூடாரமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துது, ஓய்வு நாளும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துது. 2வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் பொருட்களால் கட்டப்பட்ட ஆலயம், ஓய்வு நாள் நேரத்தால் கட்டப்பட்ட ஆலயம். இப்ப அந்த ஆலயத்தை சில பொருட்கள்ல கட்டினாங்க. ஏன் நம்ம ஓய்வு நாள் ஆலயம் என்று சொல்கிறோம்? ஏன்னா அந்த நாளே தேவனுக்கான நாள். அப்ப அது ஒரு ஆலயம், நேரத்தால் கட்டப்பட்ட ஆலயம். அப்ப அதுவும் ஆலயம் தான், இதுவும் ஆலயம் தான். 3வது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள காரியங்கள் அனைத்துமே, அதனுடைய பொருட்களா இருந்தாலும் சரி, அதுல நடங்குகின்ற ஆராதனைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. தேவனுடைய ரட்சிப்பை எப்படி மனுஷனை வந்து அவர் ரட்சிக்க போறாருன்ற சத்தியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா ஓய்வு நாளும் பாருங்க ரட்சிப்பு சம்பந்தப்பட்டதுதான். எப்படி ஓய்வு நாள்ல வந்து ஒரு 6 நாள்ல எப்படியோ மனுஷன் போனாலும் 7வது நாள் ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர்கிட்ட வரும்போதுதான், அவரை பத்தி அறிஞ்சுக்கும் போதுதான் அவன் தன்னுடைய தப்பை புரிஞ்சுக்கிறான். அப்படியே ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவன் தன்னுடைய தவறை குறித்தும் ஆண்டவருடைய குணத்தை குறித்தும் பார்க்க ஆண்டவரை அறிந்து கொள்ள அவனுடைய குணம் மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது, அவனுடைய ரட்சிப்பு உறுதியாகி கொண்டே வருகிறது. அப்ப அதுவும் ரட்சிப்பை வந்து நமக்கு சொல்லி வெளிப்படுத்துது, இது ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது. ஸோ எனவே ஓய்வு நாளும் பாருங்க ரட்சிப்பிற்காகத்தான் கொடுக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரமும் ரட்சிப்பிற்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ பாருங்க, அதுவும் அன்பை தான் வெளிப்படுத்துது, இதுவும் அன்பை தான் வெளிப்படுத்துது. அதுவும் ஒரு ஆலயம், இதுவும் ஒரு ஆலயம். அதுவும் ரட்சிப்புக்காக தான் கொடுக்கப்பட்டது, இதுவும் ரட்சிப்புக்காக தான் கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்க, நம்ம கத்துக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம், ஓய்வு நாளுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு அப்படின்றத இதுல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ அதனால தான் அவர் முதல்ல ஓய்வு நாளை பற்றி பேசுகிறார். ஓகே, சூப்பர். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ ஆசரிப்பு கூடாரம் கட்டளையை ஆரம்பிக்கிறாரு. இப்போ முதல் எடுத்தோன்னா காணிக்கை கேட்குறாரு. என்னெல்லாம் கேட்குறாருன்னா, அதில் 35க்கு வந்தீங்கன்னா வசனம் 4லேருந்து ஆரம்பிக்குது, வசனம் 5லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனம் உள்ளவன் எவனோ அவனை அது கொண்டு வரட்டும். ஸோ மனசு இருந்தால் மட்டும்தான் கொடு, மீதி விருப்பப்படி மட்டும்தான் கொடுன்னு கேட்குறாரு. ஸோ அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய லிஸ்டே போடுறாரு என்னென்னலாம் கொடுக்கணும்னு. கடைசி என்னென்ன கொடுத்தாங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்குது. நான் கொஞ்சம் மட்டும் வாசிக்கிறேன். 22, 23 பாருங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி ஒவ்வொருவனும் பொன் காணிக்கையை செலுத்தினான். வசனம் 23, இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு திருத்த ஆட்டுக்கடாக்களையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் கொய்த்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். இப்படி எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்னென்ன கொடுத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று புக்கில் படிக்கும்போது தெரியுது. 1 டன் தங்கம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பார்த்தா சுமார் 3.3 டன் வெள்ளி, 3.3 டன் வெள்ளி, அப்புறம் சுமார் 2.25 டன் வந்து வெண்கலம். இவ்வளோ காணும் மனமுகந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் குடுன்னு மட்டும் கேட்கல, மனசுந்தா குடுன்னு தான் கேட்டார். இவ்வளோ காலம் கொடுக்குற அளவுக்கு அவங்க மனசு வந்துச்சு. இப்படி ஒரு மனசு அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? சரி, அப்போ பாருங்க, போதும் அப்படின்ற அளவுக்கு, வேணாம்ப்பா கொஞ்சம் நிறுத்திக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு காணிக்கை வந்துச்சு. இப்போ நீங்க சொன்ன தொகையை வந்து ஒரு டன்னுக்கும் மேல, 1 டன்னு தங்கம், ஒரு 3.3 டன்னு வெள்ளி, ஒரு 2.5 டன்னு வெண்கலம், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் வருது. சரிப்பா, ஆமா, இவ்வளவு காணிக்கையை வந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க பாருங்க, வசனங்கள்லயே பாருங்க, நான் வாசிக்கிறேன். வசனம் 21, நான் 35, நான் 21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதுல உள்ள சில வார்த்தைகளை பாருங்க, மறுபடியும் வந்துட்டு இருக்கு. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 26 பாருங்க, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை கொண்டு. அப்ப இதுல பாருங்க, எவர்களுடைய இருதயம் எழுப்புதல் அடைந்ததோ, எவர்களுடைய இருதயம் எழுப்பப்பட்டதோ,
எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, இவங்க கொண்டு வந்ததுக்கான காரணம் ஆவியானவர் தான். ஆவியானவர் அவ்வளவு தூரம் கொடுங்கன்னு சொன்னாங்க. இவங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம உற்சாகமா சந்தோஷமா வந்து காணிக்கைகளை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு முக்கியமான பாடம், நம்ம இடத்துல ஆவியானவர் உண்மையாகவே வாசம் செய்வார் என்றால் தேவையான இடத்திற்கு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம மனமும் வந்து சந்தோஷமா நம்ம உதவி செய்வோம். கொடுக்கறதுல கொஞ்சம் கூட நம்ம முகம் சுளிக்க மாட்டோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஆவியானவர் நமக்குள்ள தரித்திருந்தா எந்த இடத்துல தேவை இருக்கோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சந்தோஷமா செய்வோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஆவியான உதவினால தான் அவங்க கொடுத்தாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இங்கே நீங்க காட்டின வசனத்திலே ஒரு கேள்வி, வசனம் 26 படிச்சீங்கன்னா, அந்த ஸ்திரீகள் இருதயம் நாணை எழுப்புதல் அடைந்தது. ஸோ நாணை எழுப்புதல் அடைஞ்சதுன்னு வசனம் வருது. அது தொடர்ந்து இன்னொரு வசனத்துக்கு போவோம். 33 பாருங்களேன். 33 அவனுக்கு நாணத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஸோ ஒன்று எழுப்புதல் அடைஞ்சாங்கன்னு வருது, நிரப்பினார்னு வருது. இப்போ ஆவியான நிரப்புதல்னா என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவியானவர் வந்துட்டாவே அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா நினைக்கிறாங்க. அப்படின்னா ஆவியான நிரப்புதல்னா என்ன? ஓகே, ஆவியானவர் நிரப்பினார் என்றால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எதுக்காண்டி நிரப்பினார் அப்படின்னா, பாருங்க நீங்க சொன்ன அதே வசனத்துல பாருங்க, எதுக்காண்டி நிரப்பினார்? வசனம் 33 அதே வசனத்தை பாருங்க. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி. எதுக்கு அருளினார் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? அடுத்த வாக்கியம் பாருங்க, அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவர் நிரப்புறார். ஊழியத்தை செய்யறதுக்கு தாங்க அங்க ஆவியானவரால நிரப்பப்பட்டாங்க. அப்ப ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுறது எதுக்குன்னா, தேவனுடைய பலத்தினால தேவனை போல நம்ம ஊழியங்களை செஞ்சு ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்கு தான் பிரதானமா ஆவியானவரை இந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆவியானவரால ஒருத்தங்க ஏவப்படுறாங்க அப்படின்னா அது எதுல தெரியும்? அந்நிய பாஷை பேசுறாங்களா பேசுறையான்றது இல்ல, அவங்க ஊழியத்துக்காக தன்னை எவ்வளவு தூரம் ஆவியினால நிரப்பப்படுறாங்களோ அவங்க அவ்வளவு தூரம் ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணிப்பார்கள். தேவனுக்கென்று தியாகம் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இப்ப அவங்க பாருங்க, ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுனால தியாகத்தை காணிக்கைகள் மூலமா செஞ்சாங்க. இவங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுனால தன்னுடைய வேலைகளை ஆண்டவருக்காக முழுசா ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவருக்காக தியாகங்களை செய்வதுல அவங்க வந்து எந்த விதமான குறையும் வைக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்பனா அப்ப ஆவியான வரும்போது திறமை வளரும், அப்புறம் நாணம் வளரும். மெயினா ஊழியத்திற்கு தன்னை அதிகமா அர்ப்பணிப்பாங்கன்ற கருத்தை இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமா நம்ம பாக்குறோம். ஓகே, அப்ப ஊழியத்துக்கு தேவையான எல்லா விதத்தையும் இன்னும் அதிகமா தராரு. ஓகே, சூப்பர். அப்படின்னா இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை நிரப்புவாரா? இன்னைக்கு நமக்கு உதவி செய்வார் ஆவியானவர்? ஆமா, பாருங்க இந்த மக்களுக்கு இவங்களுக்கு பாருங்க ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளினார் ஆவியானவர் அப்படின்னு பாக்குறோம். தேவ ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் நமக்கு அதே ஞானம் புத்தி அறிவு நிரப்பப்படுமா? கண்டிப்பா நிரப்பப்படும். ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. இந்த நிபந்தனைகள் இங்கு சொல்லப்படல, புதிய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு 3 வசனத்தை நம்ம சீக்கிரமா வாசிப்போம். முதலாவது பாருங்க, அப்போஸ்தலர் 2:38. எனக்காண்டி வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சரி, அப்பொழுது பரிசுத்த ஆவியான வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்ப? அவங்க மனம் திரும்புதல். அப்ப முதலாவது நிபந்தனை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா அவன் பாவத்திலிருந்து தன் ஆண்டவர் தப்புன்னு சொல்ற காரியத்திலிருந்து யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்படுவார். முதலாவது நிபந்தனை. இரண்டாவது பாருங்க, நான் வாசிக்கிறேன். அதே அப்போஸ்தலர்கள்ல 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாய் இருக்கிறார். அப்ப சாட்சி என்றார்கள். அப்ப யாருக்கு ஆவியானவர் கொடுப்பாங்க? அங்க பார்த்தோம், மனம் திருப்புறவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார்கள். இங்க கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அப்படின்றத பாக்குறோம். அப்ப யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ ஒன்று. இரண்டாவது, தெரிந்த சத்தியத்திற்கு யாரெல்லாம் முழுசா கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ 2.
சரிங்களா? இவங்களுக்கு தான் ஆண்டவர் ஆவியானவரை கொடுப்பார் அப்படின்றத பாக்குறோம். இன்னொன்று, ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டாங்களா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்நிய பாஷையை வச்சு நிறைய பேர் அளக்குறாங்க. இவங்க பயங்கரமா அந்நிய பாஷை பேசினாங்கன்னா இவங்ககிட்ட பயங்கரமா ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சமா பேசினா கொஞ்சமா ஆவியானவர் இருக்கு. அந்நிய பாஷையே பேசலைன்னா ஆவியானவரே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படியா? இல்ல. ஆவியானவர் ஒருத்துக்குள்ள எவ்வளவு இருக்கிறார் இல்லைன்றத இன்னொரு வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பாருங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, ஆவியானவரால் யாரெல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க ஞானத்தால் நிறைஞ்சிருப்பாங்க. ஒண்ணு, நற்சாட்சி அவங்க பெற்றிருப்பாங்க. அப்ப உண்மையாவே என் வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்றது எதுல தெரியும்? நம்ம முன்னாடி வசனத்துல பார்த்தா அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு. இங்க பாக்குறோம் ரொம்ப தெளிவா அவங்க நற்சாட்சி பெற்றிருப்பாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில ஆவியின் கனி காணப்படும் அப்படின்றதுதான் காணப்படுகிற நற்சாட்சி. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு தூரம் ஆவியானவர் இருக்கிறாங்கன்றது எதுல தெரியும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கு அதுல தெரியும். அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறாங்க. ஸோ இதுலெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாங்களா இல்லையா. மெயினாக பார்க்க போனா ஆவியின் கனியை வச்சுதான் அவங்கள்ட்ட ஆவியானவர் எவ்வளவு இருக்கிறாருன்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மக்கள் பாருங்க, எல்லாருமே எதுக்காண்டி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே ஆவியின் வரத்தை தாரும், அந்நிய பாஷையை தாரும், அதை தாரும், இதை தாரும், வரோன்னு ஆவியின் வரத்தை தான் அதிகமா வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அதுலதான் மக்கள் போக்கஸ் பண்றாங்க. ஆனா அவங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள தவறுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஆவியின் குணத்துல வளரணும்னு யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ, ஆவியின் குணம்னா என்ன? ஆவியின் கனி, அன்புல, சந்தோஷத்துல, சமாதானத்துல, நீடிய பொறுமையில, தயவுல, சோ பொறுமையில, நல்ல குணங்கள்ல யார் யாரெல்லாம் வளரணும்னு பிரயாசப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஆவியானவரால் நிரப்பப்படுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஆவியின் வரங்களும் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, இயேசுவின் வாழ்க்கையில பொறுமை இருந்துச்சா? இயேசுவின் வாழ்க்கையில நீடிய சாந்தம் இருந்துச்சா? அவருடைய வாழ்க்கையில நற்குணம் இருந்துச்சா? இச்சை அடக்கம் இருந்துச்சா? விசுவாசம் இருந்துச்சா? அப்ப ஆவியின் குணத்துல அவர் நிறைஞ்சிருந்தார், ஆவியின் கனியில் நிறைந்திருந்தார், ஆவியானவர் வரத்தினாலும் அவர் நிறைந்திருந்தார். அப்ப நம்ம இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு பொறுமை வேணும் அப்பா, ஆண்டவரே நான் சாந்த குணம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இச்சை அடக்கம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே, இதுல யாரு பிரயாசப்படுறாங்களோ இதற்கு ஏற்பதான் ஆவியின் வரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ எனவே நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான பாடம், ஆவியின் வரம் வேண்டுமா, ஆவியின் வரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, ஆவியின் குணத்துல, ஆவியின் கனியில நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆவியின் வரத்தை தேவன் நிச்சயமாகவே கொடுப்பார் என்ற ஆவியானவருடைய வரத்தால் நிறைப்பதற்கு ஆண்டவர் இன்று காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஆவியின் வரங்கள் மக்கள்கிட்ட இல்லை. ஏன் ஆவியின் வரங்கள் மக்கள்கிட்ட இல்லை? அந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள், அந்த குணங்கள் மக்கள்கிட்ட இல்லை. குணங்களுக்காக பிரயாசப்படும் பொழுது வரங்களால் நிச்சயமாக நிரப்பப்படுவோம் என்பதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதை குறித்து நம்ம கான்ஃப்ளிக்ட் அண்ட் கரேஜ் அங்க ஒரு கமெண்ட்ல நம்ம ரொம்ப அழகா வாசிக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னு பாருங்க. கான்ஃப்ளிக்ட் அண்ட் கரேஜ், பேஜ் 96 paragraph 9, 96ஆம் பக்கத்துல ஆங்கிலத்துல இந்த இதுல எப்படி சொல்றோம்? லெட் த workmen in the service of God today pray to him for wisdom and keen foresight that they may do their work perfectly. சரியா? அப்ப யார் யார் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் ஞானத்திற்காகவும் முன்னறிவுக்காகவும், ஸோ யாரெல்லாம் ஜபத்துல ஆண்டவர் ஞானத்திற்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் கேட்கிறாங்களோ, கேட்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையா இருக்கு. அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுவாங்க. அப்ப இதுல பாருங்க, நம்ம மொத்தம் 4 காரியங்கள் பார்த்திருக்கோம். அப்ப யாருக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுவாங்க? மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுவாங்க. இரண்டாவது, கீழ்ப்படுகிறதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுவாங்க. மூன்றாவது பார்த்தோம், அவங்க ஆவியானவரால் நிறைந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நல்ல சாட்சி இருக்கும். அப்படின்னா ஆவியின் கனி அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கு ஏற்ப ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்படுவாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கடமை என்னன்றத நம்ம இந்த இடத்துல நம்ம தீர்க்க தரிசன வாக்கியத்துல வாசிச்சோம்.
we have to pray for the wisdom and keen foresight. நம்ம ஞானத்திற்காகவும் முன்னறிவுக்காகவும் யாரெல்லாம் ஜெபத்துல ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் தேடுறாங்களோ, நான் உங்க ஊழியத்தை நல்லா செய்யணும் ஆண்டவரே, உங்களுக்கான நல்ல வாழ்க்கையை நான் நல்லா வாழணும் ஆண்டவரே, நீ ஜெபத்தில் யாரெல்லாம் தருத்திருக்கிறார்களோ, ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுவாங்க. அது நம்முடைய கடமை. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கண்டிப்பா. அப்ப ஆவியின் வரம் வேணும்னா முதல்ல கனி வரணும், கனி இருக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏத்திரம் 35லேருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது. செய்ய சொன்னாலும் இந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னா, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். 35:10க்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு இந்த வார்த்தை வந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்வார்களாக. அப்புறம் 36:1க்கு போனீங்கன்னா அங்கேயும் அந்த வார்த்தை வருது, கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம். ஸோ என்ன சொல்றாரு? கர்த்தர் கற்பித்தபடியே செய், கற்பித்தபடியே செய்யின்னு சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு? ஓகே, ஆமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கற்பித்தபடியே கட்டளையிட்டபடியே இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, நான் எண்ணி பார்த்த போது கிட்டத்தட்ட 24 முறை, அதுக்கும் மேற்பட்ட முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5-6 அதிகாரத்திலேயே வந்து வருது. ஏன் எத்தனை முறை வந்து ஆண்டவர் சொல்லணும் அப்படின்றது கேள்வி. அப்ப கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஆங்கிலத்தில் கற்பித்தபடியேன்னு தமிழ்ல வருது, ஆங்கிலத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா கட்டளையிட்டபடியேன்னு வரும். அப்ப ஏன் இந்த வார்த்தை மறுபடியும் வருது அப்படின்னா, இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படுதுன்றதை நம்ம பார்க்கணும். எந்த கான்டெக்ஸ்ட்? இது ஆசரிப்பு கூடாரம் கற்ற காரியங்களை குறித்து சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கட்டளையிட்டபடியே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஆலயம் கட்டப்படுகிற காரியம். இப்ப ஆலயம் எதற்கு? ஆராதிப்பதற்கு. அப்ப ஆராதிக்கிற விஷயங்கள் அனைத்திலும் இந்த வார்த்தை இத்தனை முறை ஆவியானவரால் ஏவப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆராதனை ஆண்டவர் கட்டளையிட்டபடி மாத்திரமே இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஆராதனை தானே, நம்ம ஆண்டவர் தானே, எப்படி வேணாலும் நம்ம ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலதரப்பட்ட ஆராதனை கண்ணா பின்னான்னு இன்னைக்கு வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்கு. பக்தி வினயமே பல ஆராதனைகள்ல வந்து இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கே இருக்கான்றதே வந்து தெரியல. ரொம்ப மோசமான விதத்துல கூட சில இடங்கள்ல ஆராதனைகள் வந்து நடக்குது. அப்ப முக்கியமான பாடம், கர்த்தர் கற்பித்தபடிதான் ஆராதனை இருக்கணும். கர்த்தர் கட்டளையிட்டபடிதான், அவருடைய கட்டளைக்கு இணங்க தான் ஆராதனை இருக்கணும் அப்படின்ற முக்கியமான சத்தியத்தை இதை படிச்சா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப கர்த்தர் கட்டளையிட்டபடி நம்ம ஆராதனை இருக்கா? உதாரணத்துக்கு ஆராதிக்கிறதுக்கு தேவன் ஒரு நாளை வந்து நியமிச்சிருக்கிறார். இதுதான் ஓய்வு நாள், இது சபை கூடுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஓய்வு நாளாக இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்கிற நாள் கர்த்தர் கட்டளையிட்டபடியான ஒரு நாளா, இல்லை நம்மளா தெரிந்து கொண்ட ஒரு நாளா யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று, கர்த்தர் கட்டளையிட்ட நாள்ல கர்த்தர் கட்டளையிட்டபடி அவர் கற்பித்தபடி அந்த நாளை நம்ம ஆசரிக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஓய்வு நாள் என்பது பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் சபைக்கு வர்றதுதான் பலருக்கு வந்து ஓய்வு நாள். அப்படியா? இல்லை. ஓய்வு நாள் ஆண்டவர் கட்டளையிட்ட நாள். அந்த 24 மணி நேரமும் அது ஆண்டவருடைய நாள், அவர் கட்டளையிட்ட நேரம். எப்படி ஆசரிக்கிறோம்? அந்த ஆராதனையின் நாள், அந்த ஆண்டவருடைய நாள் எப்படி ஆசரிக்கப்படுகிறது? ஆண்டவர் கட்டளையிட்டபடிதான், உன் சொந்த பேச்சை பேசாமலும் உன் விருப்பத்தின்படி செய்யாமலும். அப்போ அப்படியாக நம்முடைய நாள் இருக்கணும். அப்போ 24 மணி நேரமும் ஆண்டவர் கட்டளையிட்டபடிதான் அந்த நேரம் ஆசரிக்கப்படுகிறதா? அந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா? அதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ எனவே எதற்கு இந்த வார்த்தை மறுபடியும் அடிக்கடி 24-25 முறை ஏன் வருது அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிட்டபடிதான் ஆராதனைகள் இருக்க வேண்டும், ஆராதனையின் நாள் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே, கண்டிப்பா. யாராவது அப்படி சொன்னபடி மீறி செஞ்சு அவர் ஏத்துக்காம இருந்திருக்காரா? ஆமா. நீங்க வெரி ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த பைபிள் ஜெனிஸ், ஆதியாகமத்திலே நீங்க பாருங்க, கர்த்தர் கட்டளையிட்டபடி ஒருத்தர் ஆராதனை செஞ்சான், தம்பி ஆபேல். தாய் இஷ்டப்படி ஒருத்தர் ஆராதனை செஞ்சான், அண்ணன் காயின். ஆண்டவர் இதை ஏத்துக்கல, ஒரு இதை ஏத்துக்கிட்டாரு, இன்னொரு இதை ஏத்துக்கலன்றதை பார்க்கிறோம். ஸோ கட்டளையிட்டபடி ஆராதனை நடந்தாதான் ஏத்துக்குருவாருன்றதை நம்ம இங்க பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப அழகான படம். அப்ப கற்பித்தபடி தான் செய்யணும், கட்டளையிட்டபடி தான் நம்ம இஷ்டத்துக்குலாம் செய்யக்கூடாதுங்கிற ரொம்ப அழகான படத்தை சொன்னீங்க. தொடர்ந்து இன்னொரு வார்த்தையும் மீண்டும் வருது. அது எங்க வருதுன்னா 40ஆம் அதிகாரத்துல வருவதை பார்க்க முடியும். 40ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 16க்கு வந்தீங்கன்னா, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான்.
திரும்பி 20ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் அப்படியே தான் வருது. பின்பு கர்த்தர் மோசே கற்பித்தபடியே சாட்சி பிரமாணங்களை எடுத்து, ஸோ கற்பித்தபடியே செய்யின்னு சொன்னார். ஆனால் கற்பித்தபடியே செஞ்சான்னு சொல்லுது. அதே போல் செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சதால ஆண்டோடைய மகிமை அந்த ஆசரிப்புடார் முழுவதும் நிரம்புது. அந்த கடைசி முறை தான் மோசே உள்ள நுழைஞ்சான். அதுக்கடுத்து உள்ள நுழையாற முறைக்கு அப்படி மகிமை வந்துருச்சு. நீங்கள் அந்த வசனத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தர் மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கூடாமல் இருந்தது. கற்பித்தபடி செய்யின்னு சொன்னா அப்படியே செஞ்சான்னு பைபிள் சொல்லுது. செஞ்சதால மகிமையெல்லாம் ஆலயத்தை நிரப்புனுச்சு. இப்போ மோசே கூட உள்ள போக முடியல. ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பார்க்க முடியுது. இதே போல நமக்கும் அவருடைய மகிமையை நம்ம அனுபவிக்க முடியுமா? ஓகே சார், நல்ல கேள்வி. இப்போ முந்தின அதிகாரங்கள்லாம் 35லிருந்து 39 வரைக்கும் பார்த்தோம். கற்பித்தபடியே செய்தார்கள்னு பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் கற்பித்தபடியே மோசே செஞ்சான். இப்போ அங்க அவங்கெல்லாம் கற்பித்தபடி கீழ்ப்படிஞ்சாங்கன்னு பார்த்தோம். இங்க கற்பித்தபடியே மோசே கீழ்ப்படிஞ்சான்றதை நம்ம கிட்டத்தட்ட 7-8 முறை இந்த வார்த்தை பாருங்க மறுபடியும் வருது. அப்ப கற்பித்தபடியெல்லாம் அப்படியே மோசே செஞ்சான். பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் brought God's presence. சரியா? அவனுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய மகிமையை, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்க கொண்டு வந்துச்சுன்னு பாக்குறோம். அழகான பாடம் நமக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு முழுமையா தனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க கூட இருக்கும். இப்போ பாக்குறோம் யோசேப்பு கர்த்தருக்கு முழுசா கீழ்ப்படிஞ்சான். அவங்க கூட கர்த்தர் இருந்தார். அது அவனுக்கு மட்டும் தெரியல, பக்கத்துல உள்ளவங்களுக்கும் சேர்த்து தெரிஞ்சிச்சு. அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு முழுசா ஒப்பு கொடுத்து வாழ்றாங்களோ அவங்களுக்கும் தெரியும் விசுவாசத்தினால கர்த்தர் என் கூட தான் இருக்காங்கன்னு, அவருடைய பிரசன்னம் என் கூட தான் இருக்குன்னு. மற்றவங்களுக்கும் தெரியும் இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றது மற்றவங்களுக்கும் தெரியும். அப்ப பரிபூர்ண கீழ்ப்படிதல் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அதை நம்மாலும் பார்க்க முடியும், விசுவாசத்தால மற்றவர்களாலும் பார்க்க முடியும், உணர முடியும். சரியா? சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்வி, அப்படிப்பட்ட அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படி அனுபவிச்சாங்களே, பார்த்தாங்க, அப்படியே இறங்குச்சு. மோசே உள்ள போக முடியாத அளவுக்கு கூட பிரசன்னம் இருந்துச்சுன்னு பாக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கு நம்மால் அதே அனுபவத்தை பெற்ற முடியுமா அப்படின்றது உங்களுடைய கேள்வி, அப்படித்தானே? ஓகே. அப்ப இன்னைக்கு இப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில எப்ப வரும் அப்படின்றத நான் வசனத்தின் மூலமா சொல்றேன் பாருங்க. அப்படின்றத நான் இந்த வசனத்துல ரொம்ப அழகா நான் வாசிச்சேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 21, 23 நான் வாசி. ஃபர்ஸ்ட் 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். சரியா? அப்ப நான் அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப யாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார்? யாரு கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துவாராம். பல ரீதியில ஆண்டவருடைய வெளிப்பாடை நம்ம பார்க்கலாம். ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, இது ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சாரு. ஆண்டவருடைய வெளிப்பாடை கண்ணால பார்க்கலாம். யாரு அவரிடத்தில் அன்பா இருந்து அவர் சொன்ன கற்பனைகளை யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க ஆண்டவருடைய வெளிப்பாடை பார்க்க முடியும். வசனம் 21 அழகா பாருங்க. அடுத்து 23 பாருங்க. 23 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. வசனம் 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். அன்னைக்கு பாருங்க தேவனுடைய பிரசன்னம் அவங்க மத்தியில வாசம் பண்ணுச்சு. இன்னைக்கு சொல்ல நானும் என் பிதாவும் அவனோட வாசம் பண்ணுவோம், அப்ப இன்னைக்கு எப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்ம கிட்ட வரும்? தேவனிடத்தில் அன்பா இருந்து அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிற இடத்துல தேவன் வாசமா இருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப கீழ்ப்படிதல், பரிபூர்ண கீழ்ப்படிதல், முழுமையான ஒப்படைப்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கற்பித்தபடியே செய்யும் போது அவர் வராருங்கிறது புரியுது. ஓகே, ரொம்ப அழகான பாடம் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்விங்க. பாடமே இந்த கேள்வியை வச்சு தான் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக நடத்தணும்னா முடியாதுங்க.
ரொம்ப பெரிய பாடம் இது. அதை குறித்து ஒரு சின்ன கேள்வி தான் நான் கேட்க போகிறேன். ஸோ சுருக்கமாகவே நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வின்னா, ஆசரிப்பு கூடார ஆராதனைகள் எப்படி நடைபெறும்? ஓகே, சரி. ஆசரிப்பு கூட ஆராதனை குறித்து படிக்கணும்னா நிறைய இருக்கு. ஆராதனைகள் இருக்கு, பண்டிகைகள் இருக்கு, நிறைய இருக்கு. இதுக்காண்டி ஒரு புக்கே இருக்கு, சரியா? லேவியர் ஆகமம்ன்ற புஸ்தகமே இருக்கு. ஆனா இப்ப அதை சுருக்கமா, இந்த நட்ஷல் ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆராதனை முறைமைகளை 2 விதமா நம்ம பிடிக்கலாம். ஒன்று அனுதின ஆராதனை, இன்னொன்று வருடாந்திர ஆராதனை. ஒன் இஸ் டெய்லி சர்வீஸ், தி அதர் ஒன் இஸ் இயர்லி சர்வீஸ், சரியா? ஓகே. அனுதின ஆராதனையில என்ன நடக்கும்? டெய்லியும் அப்படின்னா பல விஷயங்கள் நடக்கும். அதுல முக்கியமான விஷயம், மனம் திரும்பின பாவி தேவனுக்காக பலி செலுத்துறதுக்கு காணிக்கையை கொண்டு வருவான். ஒரு ஆடை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடை கொண்டு வந்து தன்னுடைய பாவத்தை அந்த ஆட்டின் தலை மேல வச்சு அறிக்கை பண்றான். ஏன் அப்படின்னா, இப்ப அவனுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்குள்ள போன மாதிரி. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து அவன் அந்த ஆட்டை தானே சொந்த கையால வெட்டணும். நம்ம பல நேரங்களில் தப்பா நினைக்கலாம், என்னன்னா ஆசாரியன் தான் அந்த ஆடை வெட்டுவாருன்னு. இல்லை, பாவியே அந்த ஆடை வந்து வெட்டுவான். இதுக்கு வசன ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு. வெட்டுவான். வெட்டினோடனே ஆசாரியன் என்ன செய்வான்னா, அந்த ரத்தத்தை எடுத்து போய் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள திரையில, தொங்கு திரையில வந்து தெளிப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இவன் அறிக்கை செய்யும் போது பாவம் அதுக்குள்ள போயிருது. அப்ப அந்த பாவம் ரத்தத்துல போயிருது. அந்த ரத்தம் இப்ப அங்க தொளிக்கப்படுறதுனால இவனுடைய பாவம் அங்க கடத்தப்பட்டுருது, சரியா? அப்ப இப்படியாக இவனுடைய பாவம் மன்னிப்பு சடங்கு அந்த இடத்துல நிறைவேற்றப்படுது. இது அனுதின ஆராதனை. வருடாந்திர ஆராதனை என்ன? இப்ப ஒவ்வொரு நாளும் பாவிகள் எல்லாம் இப்படியா வந்து சொல்லும்போது இவங்க பாவங்கள் எல்லாம் இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, வருடாந்திர ஆராதனையில இப்ப இந்த ஆலயத்துல உள்ள பாவம் சுத்திகரிக்கப்படணும், மொத்தமா சுத்திகரிக்கப்படணும். ஸோ இதுக்கு சில ஆராதனை முறைமைகள், சடங்குகள் இருக்கிறது. அது வருடாந்திர ஆராதனை. அந்த பாவத்துக்கான நிவாரணம் அதனால் செய்யப்படும். அதனால அது பாவ நிவாரண நாள் என்று அழைக்கப்படும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனையை சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் முக்கியமான விஷயத்துல சுருக்கம். ஓகே ஓகே, ரொம்ப அழகா, ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்க. ரொம்ப பாடம், ஏன்னா நேரத்தை கருதி சுருக்கமா சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லது. இது கற்றுக்க தரக்கூடிய பாடம் என்ன? ஓகே, பாருங்க, இந்த பாடத்தை நம்ம புஸ்தகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, வெள்ளிக்கிழமையில நான் வாசிக்கிறேன். இது வந்து நம்ம முற்பிதாக்களும் தீர்க்கதரிசனம் 358 இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இவ்வாறு ஆசரிப்பு கூடாரத்திலும் பின்னர் அதற்கு பதிலாக கட்டப்பட்ட தேவ ஆலயத்திலும் கிறிஸ்துவின் மரணம் சம்பந்தப்பட்ட மாபெரும் சத்தியங்கள் அனுதினம் மக்களுக்கு போதிக்கப்பட்டன. அப்ப இது எல்லாமே எதை குறித்ததுன்னா, கிறிஸ்துவனுடைய மரணம் சம்பந்தப்பட்ட சத்தியம். இதன் மூலமா அந்த சத்தியங்கள் அவங்களுக்கு அனுதினமும் போதிக்கப்பட்டுச்சு செயல்முறைகள்ல. அடுத்து வருடாந்திர ஆராதனை குறித்து சொல்றாங்க பாருங்க. மேலும் வருடத்திற்கு ஒரு முறை கிறிஸ்துவிற்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற மாபெரும் போராட்டத்தின் இறுதி நிகழ்வுக்கு நேராக மக்களுடைய சிந்தைகள் திருப்பப்பட்டன. சரியா? அந்த பாவத்தை எப்படி ஆண்டவர் அவர் மேல ஏத்துக்கிட்டு கடைசியில் அந்த பாவத்தை வந்து சாத்தான் மேல எப்படி சுமத்துகிறார், சாத்தான் எப்படி அழிக்கப்படுகிறான், இப்படி நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போராட்டத்திற்கு நேராக மக்களுடைய மனங்கள் வந்து அந்த ஆராதனை செயல்முறையில வந்து திருப்பப்படுகிறது. அடுத்து பாருங்க, அது பிரபஞ்சம் பாவமும் பாவிகளும் இல்லாமல் இறுதியாக சுத்திகரிக்கப்படவிருந்த நாளை சுட்டி காட்டியது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிற பாடம். நாள்தோறும் நடக்கின்ற அனுதின ஆராதனை, வருடாந்திர ஆராதனையுடைய முக்கியமான அம்சம் இதுதான். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து கடைசி கேள்விக்கு வருவோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமா, சரி, ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கு. இதை வந்து எதுல பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு யங்ஸ் லிட்டில் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் இருக்கு. கேஜேவி மாதிரி, என்கேஜிவி மாதிரி ஒய்எல்டி அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு, யங்ஸ் லிட்டில் டிரான்ஸ்லேஷன். அதுல இவ்விதமா சொல்லப்படுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்றேன். பாருங்க, and the word became flesh and tabernacled among us and we beheld his glory. சரியா? அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோட வந்து வாசம் பண்ணினார்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த இதுல எப்படியும் சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம மத்தியிலே வந்து கூடாரமிட்டார் அப்படின்னு சொல்லும். அப்ப பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், தேவனே அவர்கள் மத்தியிலே வந்து கூடாரமிட்டார், கூடாரம் போட்டு உள்ள தங்கிடாருன்னு பாக்குறோம். அப்ப இயேசு வந்ததையும் அவங்க எப்படி இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவனே இறங்கி வந்து அவர்கள் மத்தியிலே கூடாரமிட்டார்
அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டுல காணப்பட்ட அதே எப்படி அங்க தேவன் கூடாரமிட்டு அவர்கள் மத்தியில் வாசமா இருந்தாரோ அதே போலவே இயேசுவின் காலத்திலையும் தேவனே வந்து அவர்கள் மத்தியில் கூடாரமிட்டு வாசம் பண்ணினார், அவர்கள் மத்தியில வாசம் பண்ணினார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப ஒண்ணும் இல்லை, அப்ப இயேசுவிற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா, அவர் தான் தேவன். அங்க எப்படி தேவன் கூடாரமிட்டு வாசம் பண்ணாரோ இயேசு நம்ம மத்தியில வந்து கூடாரமிட்டு தங்கி வாசம் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இத கோர்வையா பார்த்தீங்கன்னா இது வந்து புரியும். நல்லா அழகா கவனிங்க. இதுல என்ன வெளிப்படுதுன்னு பாருங்க. தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. தேவனுடைய அன்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாத்திராம 25:8, நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ணும்படிக்கு, நான் உங்களோட இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டுங்க சொன்னாரா? இப்ப நான் உங்களோடு வந்து இருக்கணும்ன்ற விருப்பம் அங்க வெளிப்படுதா? சரி, அந்த விருப்பம் அங்க ஒரு கட்டிடத்தின் மூலமா வெளிப்பட்டுச்சு. கட்டிடத்தை பார்க்கும்போது தேவன் நம்ம கூட வந்து இருக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதனாலதான் அந்த கட்டிடத்தை வந்து கட்ட சொன்னார் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குருவாங்க. ஆனா கிறிஸ்துவல எப்படி புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னா, தேவன் நம்ம மேல எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருந்தா அவரே இறங்கி வந்து நம்ம மத்தியில வந்து வாசம் பண்ணார். அப்ப அவர் நம்ம கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்றது அதுல புரிஞ்சுக்கலாம். இதைதான் நீங்க வெளிப்படுத்தல் 3:20 பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லும். நான் வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவன் கதவை திறக்கணும், நான் அவனோட வந்து பண்ணுவேன், I will sup with him, அவனோட கூட வந்து நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. போஜனம் அப்படின்னா என்ன? யாரு கூட போய் நம்ம போஜனம் பண்ணுவாங்க? யார வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்பாங்க? நெருக்கமானவங்களை தான். சும்மா வரவங்க எல்லாம் சாப்பாட்டை கூப்பிட மாட்டாங்க. நெருக்கமானவங்களை மட்டும்தான் ஸ்பெஷல் விருந்துக்கு அழைப்பாங்க. அப்ப ஆண்டவர் நான் உங்களோட விருந்து சாப்பிடணும்னு விரும்புறேன்னு வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாருன்னா நம்மளோட எவ்வளவு அந்யோன்யமா இருக்கணும்னு விரும்புறாரு அப்படின்றத. அப்ப கடவுளுடைய ஒரு வாஞ்சையை பாருங்களேன். நான் உங்க கூட இருக்கணும்பா, உங்க கூட நெருக்கமா இருக்கணும்பா அப்படின்றது அங்க வெளிப்படுது. இந்த வாஞ்சையினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு எங்க தெரியுது அப்படின்னா, அதே வெளிப்படுத்தல் 21 3 வெளிப்படுது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் வைக்கிறது. பாருங்க, வசனம் சொல்லுது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சரி, வசனம் சொல்லுது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, தூரத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருந்துச்சு, பூமி இங்க இருந்துச்சு, பரலோகம் எங்கேயோ இருந்துச்சு. இந்த வசனம் சொல்லுது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரம எருசலேமே அப்படியே இறங்கி பூமிக்கு வந்துடும். அப்ப பாருங்க, நான் உன் கூட வாசம் பண்ணணும்னு விரும்புறேன்ப்பா, ஒரு கூடாரத்தை போடு. நான் உன் கூட வாசம் பண்ணணும் விரும்புறேன்ப்பா, நானே மாம்சமா வந்து உன் கூட வந்தேன். இப்ப பாருங்க, இடத்தையே காலி பண்ணிட்டு ஆண்டவர் வந்துட்டார். சரியா? இன்ஃபேக்ட் அவருடைய சிட்டியவே தூக்கிட்டு வந்து பூமியில வச்சுட்டார். அப்ப மனுஷனோடு கூட ஆண்டவர் எவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு விருப்பப்படுறாருன்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லவ்வர் 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க லவ் பண்றாங்க, எப்படா ஒண்ணு சேருவோம், எப்படா கல்யாணம் நடக்கும், இப்படி ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காது? எப்பயுமே நம்ம ஒண்ணா இருக்கலாம், எவ்வளவு நாள் தான் இந்த பிரிவு நம்மளை வந்து பிரிக்கும், எப்போ அந்த ஆசை தாங்க ஆண்டவர் நம்ம மேல இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம கூட நெருக்கமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அந்த வாஞ்சை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி போகணுன்ற ஆசை நமக்கு வரும். சரியா? அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பாடா பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஸோ எனவே ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். அப்படி புரிஞ்சுக்க நம்மளும் பாருங்க அதே வாஞ்சையை நம்ம வெளிப்படுத்துவோம். இப்படியாக அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட பாக்கியம் வேற எது? ஸோ இந்த அருமையான காரியத்தை நம்ம இங்க இருந்து படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப அழகான பாடங்களை படித்தோம். தொடர்ந்து என்னென்ன பாடங்கள் கற்றுக்கிட்டோம் அதை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லுங்களேன். சரி, இப்போ கற்றுக்கிட்ட நடைமுறை பாடங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன், சில முக்கியமான பாடங்களை மட்டும். ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஓய்வு நாளுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னொன்று, தேவனுடைய ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா உண்மையாகவே தேவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கெல்லாம் முகம் சுளிக்க மாட்டோம். மனம் கோணாம மனமும் வந்து சந்தோஷமா நம்மளால என்ன முடியுமோ அத்தனையும் நம்ம விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம கொடுப்போம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம். என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆவியானவனுடைய ஆவியின் கனிகள்ல
நம்ம வளரணும்னு பிரயாசப்படுகிற பொழுது அதற்கு ஏற்றாற்பொழுது தான் ஆவியின் வரங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ ஆவியின் குணத்துல யார் யாரெல்லாம் வளரணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஆவியின் வரத்தை பெருக்கமாக கொடுப்பார் அப்படின்ற முக்கியமான பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம். கடைசியா நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம், தேவன் நம்ம கூட வந்து நெருக்கமா வாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புறாரு. சரியா? அந்த வாஞ்சையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்பு புரிஞ்சுக்கணும்னு பவுல் சொல்றாரு இல்லையா, அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதே போல அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜெபிச்சு ஆண்டவரோட கூட நெருங்கி வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்ம படிச்ச பாடம். கடைசியா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். என்ன அப்படின்னா, நீங்க வேறு ஏதாவது தலைப்பை குறித்து நீங்க படிக்கணும்னு விரும்புறீங்களா? இது ஓய்வு நாள் பள்ளி பாடம். இது வந்து வார வாரம் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது தலைப்புகளை நீங்க படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த காரியத்தை தயவு செய்து நீங்க கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க. அந்த சத்தியத்தையும் ஒரு தலைப்பா எடுத்து, அது ஒரு சத்தியமா இருக்கலாம், அது ஒரு கதையா இருக்கலாம், அல்லது அது ஒரு புத்தகமா இருக்கலாம், அது ஒரு உபதேசமா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதை குறித்து நீங்க படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அதை வந்து கமெண்ட்ல தயவு செய்து நீங்க வெளிப்படுத்துங்க. அதை வந்து நாங்க இதே போலவே கேள்வி பதில் முறையில ரொம்ப எளிமையா வந்து நாங்க எடுக்கிறதுக்கு நாங்க ஆவலா இருக்கிறோம். நாங்க அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை குறித்த கருத்தை நீங்க தயவு செய்து உங்க கமெண்ட்ல வந்து நீங்க போடுங்க. அது பலருக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகான பாடங்கள். உண்மையிலேயே நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓய்வு நாளையும் ஆசிரியப்படையும் பிரிக்க முடியுமா? உங்களுடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு எப்படி இருக்குது என்பதை நீங்கள் யோசிங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் நிரம்பி இருக்காரா? நிரம்புனாதாங்க நீங்கள் நல்லா காணிக்கையே கொடுக்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ சபைகள் கட்டாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நிரம்புனா தான் கட்ட முடியும். ஸோ நிரம்பிட்டாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆவியா நிரம்பிட்டாங்களா? அது தொடர்ந்து அடுத்த ஒரு பாடத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. கர்த்தர் கற்பித்தபடியே செஞ்சாங்கிறத பார்க்குறோம். கற்பித்தபடியே செஞ்சதால் ஆண்டோட பிரசனம் வந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கற்பித்தபடி நடக்குதா? நீங்கள் நடப்பீங்கன்னா ஆண்டோட பிரசனம் உங்கள் கூடவும் இருக்கும். ஸோ அடுத்தது படித்தோம், ஆண்டு நம்மளோட உறவாட விரும்புகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஆசரிப்புடாத முறையே கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு அவரை உறவாடலாமா? வாங்க நம்ம சேர்ந்து இந்த பாடத்தை முடிக்கும் வண்ணமாக முடிவு ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். வாங்க முடிவு ஜெபம் பண்ணுவோம். ஜெபிங்க. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல பாடத்திற்காக நன்றி. இதன் மூலமாக உங்களுடைய மனசு நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. எங்களோடு எவ்வளவு தூரம் நீங்க நெருக்கமாக இருக்கணும்னு விரும்புறீங்கப்பா. எவ்வளவு தூரம் நாங்க உங்களை போல நாங்க மாறணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுடைய குணத்துல நாங்கள் வளர பிரயாசப்படும் பொழுது உங்களுடைய ஆவியின் வரத்தினாலும் எங்களை நிரப்பவே நீங்க சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. உங்களுடைய அன்பை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோட இருந்து உங்களை நாங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உகந்த வாழ்க்கையை, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்றதுக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.